வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு குடிமையியலில் இருக்கக்கூடிய முதல் பாடம் இந்திய அரசியலமைப்பு. இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். முதல் கொஷின், கீழ்காணும் வரிசையில் முகவரை பற்றிய சரியான தொடர் எது? ஆப்ஷன் ஆ குடியரசு, ஜனநாயக, சமயச்சார்பற்ற, சமதர்ம, இறையாண்மை. ஆப்ஷன் ஆ இறையாண்மை, சமதர்ம, சமயச்சார்பற்ற, குடியரசு, ஜனநாயக. ஆப்ஷன் இ இறையாண்மை, குடியரசு, சமயச்சார்பற்ற, சமதர்ம, ஜனநாயக. ஆப்ஷன் இ இறையாண்மை, சமதர்ம, சமயச்சார்பற்ற, ஜனநாயக, குடியரசு. ஆன்சர் இ இறையாண்மை, சமதர்ம, சமயச்சார்பற்ற, ஜனநாயக, குடியரசு. முகவுரை பற்றிய சரியான தொடர் இறையாண்மை, சமதர்ம, சமயச்சார்பற்ற, ஜனநாயக, குடியரசு. 2வது கொஷின், இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டது? ஆப்ஷன் ஆ 1 முறை, ஆப்ஷன் ஆ 2 முறை, ஆப்ஷன் இ 3 முறை, ஆப்ஷன் இ எப்போதும் இல்லை. சரியான ஆன்சர் ஆ 1 முறை. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை 1 முறை திருத்தப்பட்டது. 3வது கொஷின், ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும்? ஆப்ஷன் ஆ வம்சாவளி, ஆப்ஷன் ஆ பதிவு, ஆப்ஷன் இ இயல்புரிமை, ஆப்ஷன் இ மேற்கண்ட அனைத்தும். சரியான ஆன்சர் இ இயல்புரிமை. ஒரு வெளிநாட்டவர் இயல்புரிமை மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும். 4வது கொஷின், மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. ஆப்ஷன் ஆ சமத்துவ உரிமை, ஆப்ஷன் ஆ சுரண்டலுக்கு எதிரான உரிமை, ஆப்ஷன் இ சொத்துரிமை, ஆப்ஷன் இ கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. ஆன்சர் இ சொத்துரிமை. சமத்துவ உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை இவை அனைத்தும் அடிப்படை உரிமைகள். சொத்துரிமை அடிப்படை உரிமை இல்லை. எனவே இது மாறுபட்டது. 5வது கொஷின், கீழ்காண்பனவற்றில் ஒன்று அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை. ஆப்ஷன் ஆ கர்நாடகாவிலிருந்து கேரளா பண்ணைகளில் வேலையாட்கள் பணி செய்தல். ஆப்ஷன் ஆ கிறிஸ்தவ சமயக்குழு தொடர்ச்சியாக பள்ளிகளை அமைத்தல். ஆப்ஷன் இ ஆண் பெண் இருபாலரும் அரசு பணிகளுக்கு சம ஊதியம் பெறுதல். ஆப்ஷன் இ பெற்றோர்களின் பூர்வீக சொத்துக்கள் அவர்களது பிள்ளைகளுக்கு செல்லுதல். ஆன்சர் இ பெற்றோர்களின் பூர்வீக சொத்துக்கள் அவர்களின் பிள்ளைகளுக்கு செல்லுதல். பெற்றோர்களின் பூர்வீக சொத்துக்கள் அவர்களின் பிள்ளைகளுக்கு செல்லுதல் அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை. 6வது கொஷின், பின்வருவனவற்றுள் எந்த உரிமை டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஆ சமய உரிமை, ஆப்ஷன் ஆ சமத்துவ உரிமை, ஆப்ஷன் இ அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, ஆப்ஷன் இ சொத்துரிமை. ஆன்சர் இ அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களால் அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது. 7வது கொஷின், அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும்? ஆப்ஷன் ஆ உச்சநீதிமன்றம் விரும்பினால், ஆப்ஷன் ஆ பிரதமரின் ஆணையினால், ஆப்ஷன் இ தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால், ஆப்ஷன் இ மேற்கண்ட அனைத்தும். சரியான ஆன்சர் இ தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால். அடிப்படை உரிமைகள் தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால் நிறுத்தி வைக்கப்பட முடியும். 8வது கொஷின், நமது அடிப்படை கடமைகள் டேஷ் இடமிருந்து பெற்றோம். ஆப்ஷன் ஆ அமெரிக்க அரசியலமைப்பு, ஆப்ஷன் ஆ கனடா அரசியலமைப்பு,
ஆப்ஷன் இ ரஷ்யா அரசியலமைப்பு. ஆப்ஷன் இ ஐரிஷ் அரசியலமைப்பு. ஆன்சர் இ ரஷ்யா அரசியலமைப்பு. நமது அடிப்படை கடமைகள் ரஷ்யா அரசியலமைப்பு இடமிருந்து பெற்றோம். 9வது கொஸ்டின். எந்த பிரிவின் கீழ் நிதி அவசர நிலையை அறிவிக்க முடியும்? ஆப்ஷன் ஆ சட்டப்பிரிவு 352. ஆப்ஷன் ஆ சட்டப்பிரிவு 356. ஆப்ஷன் இ சட்டப்பிரிவு 360. ஆப்ஷன் இ சட்டப்பிரிவு 368. சரியான ஆன்சர் இ சட்டப்பிரிவு 360. சட்டப்பிரிவு 360 கீழ் நிதி அவசர நிலையை அறிவிக்க முடியும். 10வது கொஸ்டின். எந்த குழு அல்லது ஆணையங்கள் நடுவண் மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன? 1 சர்க்காரியா குழு. 2 ராஜமன்னார் குழு. 3 எம்என் வெங்கடச்செல்லையா குழு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடு. ஆன்சர் ஆ 1 மற்றும் 2. சர்க்காரியா குழு மற்றும் ராஜமன்னார் குழு மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன. அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. முதல் கொஸ்டின். முதலில் அரசியலமைப்பு என்னும் கொள்கை டேஷில் தோன்றியது? ஆன்சர் அமெரிக்க ஐக்கிய நாடுகள். முதலில் அரசியலமைப்பு என்னும் கொள்கை அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தோன்றியது. 2வது கொஸ்டின். அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக டேஷ் தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ஆன்சர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தேர்ந்தெடுக்கப்பட்டார். 3வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு? டேஷ். ஆன்சர் நவம்பர் 26, 1949. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு நவம்பர் 26, 1949. 4வது கொஸ்டின். சட்டப்பிரிவு 32 குறிப்பிடப்பட்டுள்ள நீதி பேராணைகளின் எண்ணிக்கை டேஷ். ஆன்சர் 5. சட்டப்பிரிவு 32 குறிப்பிடப்பட்டுள்ள நீதி பேராணைகளின் எண்ணிக்கை 5. 5வது கொஸ்டின். இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் டேஷ் பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன? ஆன்சர் 51A. இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் 51A பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து பொறுத்துக. 1 குடியுரிமை சட்டம். சரியான ஆன்சர் 1955. 2 முகவரை. சரியான ஆன்சர் ஜவஹர்லால் நேரு. 3 குறு அரசியலமைப்பு. சரியான ஆன்சர் 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். 4 செம்மொழி. சரியான ஆன்சர் தமிழ். 5 தேசிய அவசர நிலை. சரியான ஆன்சர் 1962. குடியுரிமை சட்டம் 1955. முகவரை ஜவஹர்லால் நேரு. குறு அரசியலமைப்பு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். செம்மொழி தமிழ். தேசிய அவசர நிலை 1962.